யோ! என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்ற மாரி, நம்ம ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர விட சொன்னா, நம்ம தளபதி அவர்களோட டிவிகே கட்சியில உள்ள முக்காவாசி டீட்டெயில்ஸ வந்துட்டு இந்த ட்ரெய்லர்ல குடுத்து வச்சிருக்கீங்க. நம்ம தளபதி அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர எல்லாருமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்துட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாரி, அதாவது ஒரு பக்கம் வந்துட்டு கமர்ஷியல் மூவி மாதிரியும், ஒரு பக்கம் வந்துட்டு அரசியல் சம்பந்தமான மூவி மாரி தான் அமைஞ்சிருக்குது. ஸோ இதுதான் நம்ம எல்லாருமே எதிரும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் வச்சு பார்க்கையில, அநியாயமும் அக்கிரமும் செஞ்சுட்டு இருக்க அரசியல்வாதிகளுக்கு எதிரா வந்துட்டு நம்ம தளபதி குரல் கொடுக்குற மாரியும், மக்கள வச்சு புரட்சி பண்ற மாரி தான் அந்த படம் அமைய போகுது அப்படிங்கிற மாரி இந்த ட்ரெய்லர் வச்சு நமக்கு தெரியுது. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்னா கடவுளாயிடுவான். சரி, படம் வந்துட்டு கேசரி மாரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அத பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதர்சனமான உண்மை என்னன்னா, படம் வந்துட்டு கேசரி மாதிரி இல்ல, கேசரியாவே தான் இருக்குது. நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாந்துட்டோம்டா. ஏன்னா வந்துட்டு ட்ரெய்லர் கட்லாம் அப்படியே வந்துட்டு ஓரளவுக்கு மேட்சே ஆகிற மாதிரி அப்படியே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையாச்சும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்துட்டு கேசரி படம் மாதிரி இல்லாமல் நிறைய பட்டிட்டிங்கர்லாம் பார்த்து அதில் வந்துட்டு இந்த நம்ம பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் படத்தை வேறு மாதிரி கொடுப்பாரு அப்படின்னு நம்புவோம். ஸோ படம் வந்துட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இந்த நாட்டுக்கு வரப்போகிற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம தளபதியை வந்துட்டு கடைசியாக தியேட்டரில் பார்க்க போகிறோம். ஸோ அது எந்த படமாக இருந்தால் என்ன, எந்த படத்தோட ரீமேக்காக இருந்தால் என்ன அப்படின்னு விட்டுவிட்டு, இப்போ அந்த ட்ரெய்லர் கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லரில் வந்துட்டு நம்ம டிவிகேக்கான ரெஃபரன்ஸை ஏகபோகமாக அள்ளி தெளித்து வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டிவிகேக்கு ஆப்போசிட்டாக அகேன்ஸ்டாக யார் யாரெல்லாம் இருக்காங்க, நம்ம டிவிகேயோட கொள்கை தலைவர்கள் அப்படி இப்படின்னு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெஃபரன்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்க போது வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க டேரக்டா வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒருத்தவர் வந்துட்டு கன் அசம்பிள் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மெசேஜும் ஒரு ஃபோன் காலும் வருது. அந்த ஃபோன் காலில் வந்துட்டு ஒரு பேர் அனுப்பி அந்த பேரில் உள்ளவர் யாருன்னு விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். பேசிக்காக இப்போ இருக்க காலகட்டத்தில் பேர், ஃபுல் அட்ரஸ், அவரோட ஃபோட்டோ முதற்கொண்டு எல்லாமே கொடுத்தாலே ஆளை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவர் பேரை வச்சே வந்துட்டு விசாரிக்க சொல்கிறாரு. எப்படி விசாரிக்க முடியும்? என்னடா ஏ? ஆனால் அதுக்கு அந்த பெரியவர் பேரை பார்த்த உடனே அவரை பற்றி புகழ ஆரம்பிச்சிடறாரு. என்ன என்ன எழவி அது? சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்பேன், ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? இதில் பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற பேர் வருது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம தளபதி அவர்களோட இந்த படத்தோட பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த படத்துலையே அவரோட அடைமொழி கொண்ட ஒரு பேர் வர்றது இதுதான் ஒரு முதல் படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற நேம்லேயே இன்னும் கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்டிங் லெட்டரை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவிகே அப்படின்னு வருது. இது நம்ம டிவிகே கட்சியை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி தான் வருது. அதையும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கையில் தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிறதோட மீனிங் வந்துட்டு தளபதி வெற்றி அடைஞ்சிருவாரு அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த பேரே அமைச்சிருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு தீப்பந்தத்தோட ஒரு காட்டுக்குள்ளேருந்து வராரு. அப்படி வரையில் ரெண்டு பக்கமும் வந்துட்டு யானைகள் நிற்கிற மாதிரியான விசுவல்ஸ் வந்துட்டு எதை மீன்படுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அது நம்ம டிவிகே ஃப்ளாகில் உள்ள 2 போர் யானைகளை மென்ஷன் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க. தளபதி தொடர்ந்து நம்ம தளபதி கிட்ட வில்லன் சொல்ற இந்த டைலாக்கை கேளுங்க. மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது. இதுல மக்களுக்கு நல்லது பண்றேன்ட்டு இதுக்குள்ள வராத அப்படிங்கறதுல அந்த இது அப்படிங்கறது வந்துட்டு அரசியலை மீன் பண்ற மாதிரி சொல்லாம சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம தளபதி அவர்கள் வந்துட்டு அரசியலுக்குள்ள மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் வராரு. ஸோ அதுவும் வந்துட்டு இந்த டைலாக் மூலியமா மேட்ச் ஆகுது. அதை தொடர்ந்து அடுத்த டைலாக்ல பாத்தீங்கன்னா மொத்த அயோக்கியங்களும் ஒன்னா நிற்கிறாங்க, அவங்களை ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற நம்ம தளபதி சொல்ற டைலாக் வந்துட்டு அமைஞ்சிருக்கும். மொத்த அயோக்கியங்களும் ஒண்ணா நிக்கிறாங்க, அவங்க ஜெயிக்க கூடாது. இந்த டைலாக்ல அந்த மொத்த அயோக்கியன்கள் அப்படிங்கிறத வந்துட்டு யாரை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் இல்லை. ஸோ அது உங்களுக்கே தெரியும். அதுலேயே அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற டைலாக் வந்துட்டு அது மக்களான நம்மள்ட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது என்ன தான் வந்துட்டு படத்துக்கான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான டைலாக்காக இருந்தாலும் ஸோ இதில் நிறைய டிவிக்கே ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால ஸோ நான் இதை என்னோட கணிப்பில் சொல்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது அப்படி தப்பாக இருந்தால் நீங்கள் அதை மன்னிச்சுக்கோங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள்ட்ட பிரகாஷ்ராஜை வந்துட்டு பேசுவார். அவரோட கெட்டப்பும் அவரோட டைலாக்கும் பார்க்கல எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு. பண்ண முடியாது, விலகி போ. இந்த கெட்டப்பை பார்க்கல உங்களுக்கு யாரும் ஞாபகம் வராங்களா? இந்த கெட்டப்பையும் பார்த்து உங்களுக்கு ஞாபகம் வரலனா எந்த பயனும் இல்லை. அதை தொடர்ந்து அடுத்த சீனில் மக்கள் அவனை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு வில்லன் பேசுகிற டைலாக் வந்துட்டு எதை மீன் பண்ணுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் அதை சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியான சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் வந்துட்டு பிரச்சாரம் மேலே நிற்கிற மாதிரியும் அதை சுற்றில உள்ள மக்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளாகை கையில் வச்சு நிற்கிற மாதிரியும் வந்துட்டு சீன்ஸ் அமைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம டிவிக்கேவை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் இருக்குது.
இன்னும் கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா மக்கள் வச்சிருக்க ஃப்ளாகில் வந்துட்டு மாற்றம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாற்றம் அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்துட்டு ஆட்சி மாற்றத்தை குறிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க சார். தளபதி பிரச்சாரம் பண்ணையில் அதுக்கு பின்னாடி இருக்கிற கட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா புலி உரிமிடும் போது வழி மறுத்திட யாரு தடை ஏது அப்படிங்கிற ஒரு வசனம் எழுதியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த டைலாக் மூலியமா தளபதி எந்த அளவுக்கு வந்துட்டு பாசிட்டிவா இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த சீன்ல உள்ள இந்த சுவர்ல பாருங்க, ரவுத்திரம் பழகு, யாவரும் கேளீர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் எழுதியிருக்கு. ஸோ இந்த வசனங்கள் மூலியமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீதிக்கான கோபத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னும், எல்லா ஊரும் எல்லா மக்களும் நம்மளோட உறவினர்கள் அப்படின்னும், எல்லாருமே ஒன்னா இருந்தா நமக்கு பிரைட்டான ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலியமா நமக்கு சொல்ல வராங்க. நான் சாதா மேன் தான் பேபி. அதை செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக. அண்ட் இதுதான் ரொம்பவுமே மாசான சீனு, செம்மையான ஒரு ரெஃபரன்ஸு. என்னன்னா நம்ம டிவிகேவோட கொள்கை தலைவர்களை அப்படியே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த சீனை பாருங்க. கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிருவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவை. இதில் அந்த பெரியவரை பார்க்கையில் நம்ம பெரியார் மாதிரியும், வயசான இந்த அம்மாவை பார்க்கையில் அஞ்சலி அம்மாள் மாதிரியும், இந்த யங்கான லேடியை பார்க்கையில் வேலுநாச்சர் மாதிரியும், அண்ட் நல்லா டக்கின் பண்ணி படிச்ச மாதிரி இருக்கிற இவரை பார்க்கையில் நம்ம அம்பேத்கர் மாதிரியும், அண்ட் இந்த யங்கான கேரக்டரை நம்ம காமராஜர் ஐயாவா நம்ம வச்சுக்கிட்டோம்னா மொத்தமாக பார்க்கையில் நம்ம டிவிகே கட்சியோட கொள்கை தலைவர்களை அப்படியே வந்துட்டு விசுவலாக காமிச்ச மாதிரி தெரியுது. அண்ட் உங்களுக்கு இது எப்படி தெரியுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எவ்வளோ மிரட்டினாலும் நான் திரும்பி போக மாட்டேன் அப்படிங்கிற டைலாக் வந்துட்டு எதிரிகளுக்கு சொல்ற மாதிரி இந்த டைலாக்கை அமைச்சிருக்காங்க. திரும்பி போற ஐடியாவே இல்லை. அண்ட் லாஸ்டா இந்த ஒரு டைலாக் தான் பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்க கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ட்ரைலரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சு நான் அதை சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை. See you guys. I am coming.